501 I have been feeling sick for the last 2 weeks. நான் கடந்த 2 வாரங்களாக உடல்நிலை சரியில்லாமல் உணர்கிறேன். 502 I have been having a headache for 3 days. எனக்கு 3 நாட்களாக தலைவலி இருக்கிறது. 503 I have been having a problem with my phone. எனது தொலைபேசியில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. 504 I have been living in Chennai since I was born. நான் பிறந்ததிலிருந்து சென்னையில் வசித்து வருகிறேன். 505 I have been looking forward to that package all day. நான் அந்த தொகுப்பை நாள் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். 506 I have been waiting here for over 2 hours. நான் இங்கே 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கிறேன். 507 I have been walking for 40 minutes every day for the last 2 years. நான் கடந்த 2 வருடங்களாக தினமும் 40 நிமிடங்கள் நடந்து வருகிறேன். 508 I have called him several times since morning. நான் காலை முதல் அவரை பல முறை அழைத்தேன். 509 I have 5 years of experience at Wipro as a software engineer. விப்ரோவில் மென்பொருள் பொறியாளராக எனக்கு 5 வருட அனுபவம் உள்ளது. 510 I have gained 10 kilos in the last 6 months. நான் கடந்த 6 மாதங்களில் 10 கிலோ எடை அதிகரித்துள்ளேன். 511 I have heard that there is no school next week. அடுத்த வாரம் பள்ளி இல்லை என்று கேள்விப்பட்டேன். 512 I have heard that you are a good dancer. நீங்கள் ஒரு நல்ல நடன கலைஞர் என்று கேள்விப்பட்டேன். 513 I have lived in this house for over 10 years. நான் 10 வருடங்களுக்கு மேலாக இந்த வீட்டில் வசித்து வருகிறேன். 514 I have lots of blackheads on my nose. எனது மூக்கில் நிறைய கரும்புள்ளிகள் உள்ளன. 515 I have lost my driving license. What should I do? எனது ஓட்டுநர் உரிமத்தை இழந்துவிட்டேன். நான் என்ன செய்ய வேண்டும்? 516 I have made an appointment with the doctor for 4th May. நான் மே 4ஆம் தேதி மருத்துவரிடம் ஒரு சந்திப்பு செய்துள்ளேன். 517 I have never seen anyone like you before. உங்களைப் போல் யாரையும் நான் இதற்கு முன்பு பார்த்ததில்லை. 518 I have read many books on how to learn English. ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எப்படி என்பது குறித்து நான் பல புத்தகங்களை படித்துள்ளேன். 519 I have really enjoyed working with you. உங்களுடன் பணிபுரிந்ததை நான் மிகவும் ரசித்தேன். 520 I have to take my father to the hospital. நான் எனது தந்தையை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். 521 I hope that your father will get well soon. உங்கள் தந்தை விரைவில் குணமடைவார் என்று நான் நம்புகிறேன். 522 I hope you have a safe and pleasant journey home. உங்களுக்கு பாதுகாப்பான மற்றும் மகிழ்ச்சியான பயணம் வீடு திரும்பட்டும் என்று நான் நம்புகிறேன். 523 I just brushed my teeth and my breath still smells. நான் இப்போதுதான் பல் துலக்கினேன், என் மூச்சு இன்னும் நாற்றமடிக்கிறது. 524 I just want to know if you received my email. எனது மின்னஞ்சல் உங்களுக்கு கிடைத்ததா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். 525 I kindly request you to grant me leave for today. இன்று எனக்கு விடுப்பு வழங்குமாறு நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 526 I like dogs that don't bark much at night. இரவில் அதிகம் குரைக்காத நாய்களை நான் விரும்புகிறேன். 527 I love you more than anything in the world. நான் உன்னை உலகில் எதையும் விட அதிகமாக காதலிக்கிறேன். 528 I loved to climb trees when I was a child. நான் குழந்தையாக இருந்தபோது மரங்களில் ஏற விரும்பினேன். 529 I missed the last bus, so I had to walk home. நான் கடைசி பேருந்தை தவறவிட்டேன், அதனால் நான் வீட்டிற்கு நடக்க வேண்டியிருந்தது. 530 I really appreciate your kind consideration. உங்கள் கனிவான பரிசீலனையை நான் மிகவும் மதிக்கிறேன். 531 I regret to inform you that I am resigning from my position. எனது பதவியிலிருந்து விலகுவதை உங்களுக்கு தெரிவிப்பதில் நான் வருந்துகிறேன். 532 I requested him to grant me leave for 2 days. 2 நாட்களுக்கு எனக்கு விடுப்பு வழங்குமாறு நான் அவரிடம் கோரினேன். 533 I rinsed my mouth with hydrogen peroxide. நான் ஹைட்ரஜன் பெராக்சைடுடன் வாய் கொப்பளித்தேன். 534 I rushed out to see what was going on. என்ன நடக்கிறது என்று பார்க்க நான் வெளியே ஓடினேன். 535 I saw your advertisement in the newspaper. உங்கள் விளம்பரத்தை செய்தித்தாள. 535 I saw your advertisement in the newspaper. உங்கள் விளம்பரத்தை செய்தித்தாளில பார்த்தேன். 536 I should have studied more for the test. நான் தேர்வுக்காக அதிகமாக படித்திருக்க வேண்டும். 537 I sincerely apologize for the inconvenience caused. ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு நான் மனதார வருந்துகிறேன். 538 I spent all night working on this project. நான் இந்த திட்டத்தில் இரவு முழுவதும் வேலை செய்தேன். 539 I spilled the water on my laptop, but it still works. நான் எனது லேப்டாப்பில் தண்ணீரை கொட்டினேன், ஆனால் அது இன்னும் வேலை செய்கிறது.
540 I start work at 9 o'clock and finish at 5:30. நான் 9 மணிக்கு வேலை தொடங்கி 5:30 மணிக்கு முடிக்கிறேன். 541 I started feeling this way since last Sunday. கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் நான் இப்படி உணர்கிறேன். 542 I started my career as a software engineer. நான் எனது வாழ்க்கையை ஒரு மென்பொருள் பொறியாளராக தொடங்கினேன். 543 I stayed up late last night to finish my work. நான் எனது வேலையை முடிக்க நேற்று இரவு தாமதமாக விழித்திருந்தேன். 544 I still haven't finished my homework yet. நான் இன்னும் எனது வீட்டுப்பாடத்தை முடிக்கவில்லை. 545 I stopped reading at 12 o'clock last night. நான் நேற்று இரவு 12 மணிக்கு படிக்க நிறுத்தினேன். 546 I think I should change my eating habits. நான் எனது உணவு பழக்கத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். 547 I think there is a problem with the battery. பேட்டரியில் ஏதோ பிரச்சனை இருப்பதாக நினைக்கிறேன். 548 I think we played this game once before. நாம் முன்பு ஒருமுறை இந்த விளையாட்டை விளையாடினோம் என்று நினைக்கிறேன். 549 I think you have been suffering for over 5 days. நீங்கள் 5 நாட்களுக்கு மேலாக அவதிப்பட்டு வருகிறீர்கள் என்று நினைக்கிறேன். 550 I think you might have left your keys in the restaurant. உங்கள் சாவிகளை உணவகத்தில் விட்டு சென்றிருக்கலாம் என்று நினைக்கிறேன். 551 I think you need to spend more time on your work. உங்கள் வேலையில் நீங்கள் அதிக நேரம் செலவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். 552 I thought that you were working at Wipro Technologies. நீங்கள் Wipro Technologiesஇல் வேலை செய்கிறீர்கள் என்று நான் நினைத்தேன். 553 I thought you went to the movie yesterday. நீங்கள் நேற்று திரைப்படம் பார்க்க சென்றீர்கள் என்று நான் நினைத்தேன். 554 I told him I was in an important meeting then. நான் அப்போது ஒரு முக்கியமான கூட்டத்தில் இருந்ததாக அவரிடம் சொன்னேன். 555 I took my dog for a walk in the morning. நான் காலை எனது நாயை நடைப்பயிற்சிக்கு அழைத்துச் சென்றேன். 556 I tried to call you, but your mobile was switched off. நான் உங்களை அழைக்க முயற்சித்தேன், ஆனால் உங்கள் மொபைல் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. 557 I used to have a best friend called Peter. எனக்கு பீட்டர் என்ற ஒரு சிறந்த நண்பர் இருந்தார். 558 I used to jog every morning when I was younger. நான் இளமையாக இருந்தபோது தினமும் காலை ஜாக் செய்ய போனேன். 559 I used to smoke 2 packs of cigarettes a day. நான் ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் சிகரெட் புகைக்கிறேன். 560 I used to take the bus to work, but now I drive to work. நான் வேலைக்கு பேருந்தில் செல்ல பழகினேன், ஆனால் இப்போது நான் வேலைக்கு ஓட்டிச் செல்கிறேன். 561 I usually play tennis after college, but today I couldn't. நான் வழக்கமாக கல்லூரிக்கு பிறகு டென்னிஸ் விளையாடுவேன், ஆனால் இன்று என்னால் முடியவில்லை. 562 I usually wake up at 6 o'clock in the morning. நான் வழக்கமாக காலை 6 மணிக்கு எழுந்திருப்பேன். 563 I walk to school every day with my friends. நான் தினமும் எனது நண்பர்களுடன் பள்ளிக்கு நடக்கிறேன். 564 I want to admit her in 7th standard. நான் அவளை 7ஆம் வகுப்பில் சேர்க்க விரும்புகிறேன். 565 I want to learn how to cook Indian food. இந்திய உணவு சமைக்க கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். 566 I want to make a complaint about my manager. எனது மேலாளர் மீது புகார் அளிக்க விரும்புகிறேன். 567 I want to make sure that you received my email. எனது மின்னஞ்சல் உங்களுக்கு கிடைத்ததா என்று உறுதி செய்ய விரும்புகிறேன். 568 I want to speak good English. What can I do? நான் நன்றாக ஆங்கிலம் பேச விரும்புகிறேன், நான் என்ன செய்ய முடியும்? 569 I want to talk to you about something. நான் உங்களிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறேன். 570 I wanted to eat biryani, but I didn't have enough money. நான் பிரியாணி சாப்பிட விரும்பினேன், ஆனால் என்னிடம் போதுமான பணம் இல்லை. 571 I wanted to study English, so I went to New York. நான் ஆங்கிலம் படிக்க விரும்பினேன், அதனால் நான் நியூயார்க்கு சென்றேன். 572 I was about to leave when the phone rang. நான் கிளம்ப இருந்தபோது தொலைபேசி ஒலித்தது. 573 I was deceived by her innocent appearance. அவளுடைய அப்பாவி தோற்றத்தால் நான் ஏமாற்றப்பட்டேன். 574 I was doing my housework at this time yesterday. நான் நேற்று இந்த நேரத்தில் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். 575 I was having lunch when the doorbell rang. நான் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது கதவு மணி அடித்தது. 576 I was in a meeting at that time. நான் அந்த நேரத்தில் ஒரு கூட்டத்தில் இருந்தேன். 577 I was just thinking about you. நான் உன்னை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். 578 I was playing cricket when I was young. நான் சிறுவயதில் கிரிக்கெட் விளையாடினேன். 579 I was shocked to hear about his death. அவரது மரணத்தை பற்றி கேள்விப்பட்டதும் நான் அதிர்ச்சியடைந்தேன்.
580 I was sleeping when you called. நீங்கள் அழைத்தபோது நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். 581 I was so tired that I fell asleep in the car. நான் மிகவும் சோர்வாக இருந்ததால் காரில் தூங்கிவிட்டேன். 582 I was studying in New York for 3 months. நான் 3 மாதங்கள் நியூயார்க்கில் படித்தேன். 583 I was surprised to see him at the party. விருந்தில் அவரை பார்த்ததும் நான் ஆச்சரியப்பட்டேன். 584 I was talking to my friend on the phone. நான் தொலைபேசியில் என் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்தேன். 585 I was thinking about going to Delhi next week. நான் அடுத்த வாரம் டெல்லிக்கு செல்லலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். 586 I was too tired to go to the gym yesterday. நான் நேற்று ஜிம்மிற்கு செல்ல மிகவும் சோர்வாக இருந்தேன். 587 I was very happy to see my friend after a long time. நீண்ட நாட்களுக்கு பிறகு என் நண்பரை பார்த்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். 588 I was very sick yesterday, but I am feeling better today. நான் நேற்று மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன், ஆனால் இன்று எனக்கு நன்றாக இருக்கிறது. 589 I was waiting for the bus when it started to rain. நான் பேருந்துக்காக காத்திருந்தபோது மழை பெய்யத் தொடங்கியது. 590 I was watching TV when the power went out. நான் டிவி பார்த்துக் கொண்டிருந்தபோது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. 591 I was wondering if you could help me with something. நீங்கள் எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். 592 I went to the market to buy some vegetables. நான் சில காய்கறிகள் வாங்க சந்தைக்கு சென்றேன். 593 I will be back in a few minutes. நான் சில நிமிடங்களில் திரும்பி வருவேன். 594 I will be grateful if you could help me. நீங்கள் எனக்கு உதவினால் நான் நன்றியுள்ளவனாக இருப்பேன். 595 I will be happy to assist you. உங்களுக்கு உதவ நான் மகிழ்ச்சியடைவேன். 596 I will be leaving for Delhi tomorrow morning. நான் நாளை காலை டெல்லிக்கு புறப்படுவேன். 597 I will be there in 10 minutes. நான் 10 நிமிடங்களில் அங்கு வருவேன். 598 I will call you back later. நான் உங்களை பிறகு அழைக்கிறேன். 599 I will come to your house tomorrow evening. நான் நாளை மாலை உங்கள் வீட்டிற்கு வருவேன். 600 I will get back to you as soon as possible. நான் கூடிய விரைவில் உங்களை தொடர்பு கொள்வேன்.